சென்ற பதிவில் அஜீரணம் வருவதற்கான காரணங்களையும் அன்றாட வாழ்வில் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளை மாற்றிக்கொண்டாலே மருந்து மாத்திரைகள் இன்றி அஜீரணத்திலிருந்து விடுபட்டு விட முடியும் என்பதையும் கண்டோம். இப்பதிவில் நமக்கு வரும் அஜீரணத்தை பக்க விளைவுகள் இல்லாத பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தி நமக்கு நாமே எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை காணலாம். ஜீரகம் அல்லது ஓமம் இவற்றில் ஏதாவது ஒன்றை ஒரு சட்டியில் லேசாக வறுத்து ஒரு பங்கு நீர் ஊற்றி கொதிக்க விட்டு 1/4 பங்கு அளவிற்கு சுண்டி வந்தவுடன் இளம் சூட்டில் பருகி வந்தால் அஜீரணம் குணமாகும். சாப்பிட்டவுடன் வெதுவெதுப்பான சூட்டில் சிறிதளவு வெந்நீர் குடிக்கலாம். இதனால் சாப்பிட்ட உணவு எளிதில் ஜீரணமாகும். உணவு உண்டவுடன் தாம்பூலம் தரிக்கலாம், அதாவது சுண்ணாம்புடன் கூடிய வெற்றிலை பாக்கை தரிக்கலாம். தோல் நீக்கிய சுக்கு பொடியை சிறிதளவு தேனில் கலந்து உண்டு வரலாம். சமைக்கும் போது உணவுடன் இஞ்சியை சேர்த்து கொள்ளலாம். வெதுவெதுப்பான நீருடன் சிறிதளவு எலுமிச்சை சாறை கலந்து குடிக்கலாம். இரைப்பை நீரை சுருங்கச் செய்யும் பெருஞ்சீரகத்தை, அதாவது சோம்பை அப்படியே வாயில் மென்று சாப்பிடலாம். பக்க விளைவுகள் அற்ற பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி அஜீரணத்தை நமக்கு நாமே சரி செய்து கொள்வோம். இந்த பாரம்பரிய முறைகளை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.